அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. கம்மிங் 24th, அதாவது இந்த ஜூலை மாதம் 24ஆம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள பொதுப்பிரிவை சேர்ந்த ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம எல்லாரும் தீர்க்கமாக நம்பலாம். ஏன்னா இப்போ தான் டெட் எழுதி நம்ம முடிச்சிருக்கோம். ஸ்பெஷல் டெட் ஒர்க்கிங் டீச்சர்களுக்கானது எழுதி முடிச்சிருக்கிறோம். இதில் வந்து ஓபிசி பிரிவினருக்கு வந்து நமக்கே தெரியும், நமக்கான எலிஜிபிள் மார்க் வந்து எவ்வளோ 75 அப்படின்னு இருக்கு. எஸ்சி பீப்புளுக்கு வந்து அது எப்படி இருக்கு, 60ஆக இருக்கிறது. ஆனால் இவங்க 2 பேருக்குமே கடந்த அரசு வந்து மதிப்பெண்கள் எலிஜிபிள் மார்க்கை வந்து குறைச்சாங்க. அப்படி இருந்தும் வந்து ஒரு பொது பிரிவினருக்கு அந்த விஷயத்த வந்து செய்யலை. ஸோ அதில் வந்து அவங்களே அவங்களுக்கான கேஸ் போட்டுக்கிறோன்ற மாதிரி 3 ஆசிரியர்கள், ராமகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் 3 ஆசிரியர்கள் மதுரை ஹைகோர்ட் கிளையில் வந்து பெஞ்சில் கேஸ் போட்டாங்கன்றது நமக்கு தெரியும். அவங்க வந்து அதுக்கு ஹைகோர்ட் மாண்புமிகு நீதியரசர் அவங்க வந்து தமிழ்நாடு அரசு விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு அரசும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்து கொள்கை முடிவு எடுக்கலான் இருக்கோம். ஒருங்கிணைந்த அமைச்சரவையும் இந்த ஆட்சியை கொள்கை முடிவு எடுத்து ஓபிசிக்கும் 5% மார்க் ரெடியூஸ் பண்ணலான்னு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது நமக்கு இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இது நடந்துச்சுன்னா சமூக நீதின்றது எல்லாருக்குமே வந்து ஒரு சரிசமமா இருக்கிற மாதிரியானது அட்லீஸ்ட் அது இருக்கும். பொது பிரிவினருக்கு 90 தான். மற்ற எல்லா இடஒதுக்கீடு பிரிவுகளுக்கு குறைக்கும் பொழுது பொது பிரிவினர்களுக்கு வந்து குறைக்காம ஒரு மிகப்பெரிய இன்னலை வந்து அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. இது நிச்சயமா இந்த ஒரு மதிப்பெண் குறைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு 90 அவங்களுக்கு 90 இருக்கின்ற எலிஜிபிள் மதிப்பெண் அப்படிங்கிறது வந்து நிச்சயமா வந்து ஒரு 82ஆகவோ அதுக்கு கீழவும் குறைக்கப்படலாம். அப்படி குறைக்கப்பட்டால் அன்னைக்கு வந்து ஒரு நல்ல செய்தியா இருக்கும். நிச்சயமா வர ஜூலை 24ஆம் தேதி மாநில அரசே கொள்கை முடிவு எடுத்து அதை வந்து மாண்புமிகு நீதியரசர்கள் முன் சமர்ப்பிக்க போறாங்க. ஸோ அதனால வந்து வர 24ஆம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள பொதுப்பிரிவை சேர்ந்த ஆசிரியர் தோழமைகள் அனைவருக்கும் வந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்க போகுது அப்படிங்கிற வந்து நம்பிக்கை வந்து நமக்கு வந்து இருக்கு. நிச்சயமா அது நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பார்ப்போம். இப்போ நம்ம நடந்து முடிஞ்ச டெட்டுக்கு கூட வர திங்கள் செவ்வாய் புதனுக்குள்ள இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்துடலாம். டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்துட்டுனா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்துடும். அதுக்கான கொஸ்டின்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கோம். டவுட் உள்ள கொஸ்டின், ஸ்டார் கொஸ்டின், ஆன்சரே இல்லாதது, இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயமாக வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே, இது ஒரு நல்ல விஷயந்தான். டிஇடி எக்ஸாம் அண்ட் ஆசிரியர்கள் சம்மந்தமான கரண்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நம்பகமான சரியான அப்டேட்டை மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களோட நோக்கம். ஓகே, நன்றி ஆசிரியர்களே. அடுத்த அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.